அவர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நான் பழனி பெரியசாமி வாஷிங்கில் உட்காந்துட்டு எம்ஜிஆர் உடைய பாடியை ஐஸ் பாக்ஸ் வச்சு தமிழ் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு எழுதுறாங்க. இங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு அப்படி தான் இருந்தது. எழுதுறாங்க. அது ஒரு பொம்மை அப்படி சுவிட்ச் போட்டால் 2 விரலில் காட்டும், மெழுகு பொம்மை. காந்தி படத்தில் நடிச்சார்ல, அவர் என்ன காந்தியா, அந்த மாதிரி தானெலாம் சொன்னாங்க. ஆமாம். ஆனால் அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. அதான் அப்போ எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. இது மாதிரி அவர் சாவடித்து ஐஸ் பாக்ஸ் வச்சு தமிழ் மக்களை தமிழ்நாட்டில் இருந்து போகிற ஆள் வாசினில் உட்காந்துக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே ஒரு கோபம் வந்தது. அப்போ தான் போய் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாமல் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுத்தோம். எம்ஜிஆரை வீடியோ எடுத்து எலெக்ஷன் வந்து இன் ஃபேவர் ஆஃப் எகென்ஸ்ட் போகுது. எலெக்ஷன் ஜெயிக்க முடியாத மேலே, ஏன்னா இவர் இல்லையன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அனுப்புனேன். ஆராம் வீரப்பன் என்ன செஞ்சார்னா, அது அமெரிக்கன் சிஸ்டர் தான் எடுத்தோம். ஆராம் வீரப்பன் சரவணனை, ஏவிஎம் சரவணனை கூப்பிட்டு இதை இந்தியன் சிஸ்டத்துக்கு மாற்றணுன்னாரு. அவர் குகனை தன் சன்னனை சிங்கப்பூருக்கு அனுப்பி அதை மாற்றி கொண்டு வந்து முஸ்லி புத்தன் இதில் எல்லாம் எமன் ராஜ்யம் எல்லாம் பண்ணி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அழகாக வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. ஐலண்ட் கிரவுண்டில் ஃபர்ஸ்டில் எம்ஜிஆர் இஸ் அலைவ், எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரு, சாப்பிட்றாரு, மூவ் பண்ணுறாருன்னு சொல்லி வந்தவொடனே தமிழ்நாடு பூரா ஆரம்பித்தார். ஆராம் வீரப்பன் சிங்கிள் ஹேண்டல்லி பண்ண உடனே எலெக்ஷனில் 40 MP நமக்கு. ஆமாம், காட்டி பாட்டு அங்கே, அதாவது அமெரிக்காவில் படுத்துட்டு இருக்கிறாருன்னு சொன்ன தமிழ்நாடு இன்னைக்கு பாருங்க.